நிற கண்கள், அதாவது ப்ளூ ஐஸ். 3 வயது சுட்டி பெண்ணுக்கு விருப்பமானது எல்லாமே இந்த நீல நிற கண்கள் தான். அவளுடைய குடும்பத்தினர் போலவோ அவளுடைய ஊர்ல இருந்த மற்றவங்க போலவோ அவளுடைய கண்கள் நீல நிறத்துல இல்லை, மாறாக அது பழுப்பு நிறத்துல இருந்தது. அவளுக்கு தன்னுடைய கண்கள் நீல நிறமா மாறணும்னு சொல்லி ரொம்பவே ஆசை. இரவு தூங்கும் பொழுது கூட தேவனிடத்துல அவ ஜெபிக்கிறது ஒரு காரியம்தான், அடுத்த நாள் எழும்பும் போது தன்னுடைய கண்கள் நீல நிறத்துல மாறிடணும்ட்டு. ஜெபத்தோடு படுக்கிற இந்த சுட்டி பெண் காலையில எழுந்த உடனே செய்யற முதல் வேலை என்ன தெரியுமா? கண்ணாடி முன்னாடி போய் தன்னுடைய கண்களுடைய நிறம் மாறி இருக்கான்ட்டு சொல்லி அவ பார்ப்பா. அது அப்படி பார்த்தபோது அவளுடைய மனம் உடைந்து போனவளாய் காணப்பட்டா. ஏன்னா அவ கண்களுடைய நிறம் மாறல. அன்றைய தினமும் அது பழுப்பு நிறத்துல தாங்க இருந்தது. கண்கள்ல கண்ணீரோடவும் மனம் உடைந்த நிலையிலும் காணப்பட்ட இந்த சின்ன பெண்ணுக்கு தெரியல, அந்த பழுப்பு நிற கண்களை கொண்டுதான் தேவன் ஒரு பெரிய திட்டத்தையே வைத்திருந்தாருன்னு. இந்த குட்டி பெண்ணு யாருன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்களே, அவங்கதான் நம்முடைய ஏமி கார்மைக்கல். இன்றைக்கு கூட நம்ம எபிசோட்ல ஏமி கார்மைக்கல்ன்ற மிஷனரியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏமி கார்மைக்கல் 1867ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியில் டேவிட் கார்மைக்கலுக்கும் கேத்ரின் கார்மைக்கலுக்கும் பிறந்த முதல் மகள். இவங்களுக்கு 2 சகோதரிகளும் 4 சகோதரர்களும் இருந்தாங்க. ஏமி கார்மைக்கல் வளருகிற காலங்களிலேயே தேவனுடைய அன்பை உணர்ந்து அவருடைய அன்புல நிலை கொண்டு வளர்ந்த ஒரு மகள். 1880ல ரோஸ்மெரி பிரெஸ்பைரேட்டரியன் தேவாலயத்துல ஷாலிஸ் என்று அழைக்கப்பட்ட மில்லல வேலை செய்கிற சால்வை அணிந்த பெண்களுக்கு ஒரு ஞாயிறு ஆராதனையே அவங்க ஆரம்பிச்சு வச்சாங்க. அதை தொடர்ந்து 1892ஆம் ஆண்டு அவங்களுடைய பிரேயர் ஜேர்னல் அவங்க படிக்கும் பொழுது புறப்பட்டு போ என்று தேவன் தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளையின் மூலம் தேவன் அவர்களோடு கூட இடைப்பட்டார். அன்றைய தினமே ஏமி கார்மைக்கல் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கென்று அர்ப்பணித்தாங்க. அதை தொடர்ந்து 1893ஆம் ஆண்டுல ஜப்பானுக்கு ஒரு மிஷனரி ஊழியராக அவங்க பயணத்தை தொடர்ந்தாங்க. 15 மாதம் ஜப்பானில் ஊழியம் செய்த ஏமி அதை தொடர்ந்து இலங்கை தேசத்தையும் வந்தடைந்தாங்க. அங்கேயும் தன்னுடைய ஊழியத்தை சிறப்பாய் செய்தாங்க. இந்த ஏமிக்கு நியூராலஜியான்னு சொல்லுகிற ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதினால அவங்க பாதிக்கப்பட்டாங்க. இதனால அவங்களுக்கு ரொம்ப கொடூரமான தலைவலிகள் ஏற்படும். அதனால அவங்க வார கணக்குல படுக்கையில இருந்த நிலைமை கூட இருந்தது. ஆனா இவைகள் அவங்க ஊழியத்திற்கு ஒரு தடையா இருக்கல. 1895ஆம் ஆண்டு இந்திய தேசத்தை நோக்கி ஏமி பயணிச்சாங்க. அந்த காலத்துல இந்திய தேசத்துல தேவதாசி முறைகள் பின்பற்றப்பட்டிருந்தது. சிறு பிள்ளைகளையும் சிறு பெண்களையும் கோவில்ல விற்கக்கூடிய அந்த கொடூரமான காரியம் தான் தேவதாசி முறைமைகள் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கோவில்ல அடிமை பெண்ணாய் வேலை செய்த பிரீனான்ற ஒரு பொண்ணு அங்க இருந்து தப்பித்து ஓடி வந்தா. நல்ல வேலைங்க, அந்த பிரீனான்ற பெண் ஏமியிடம் அடைந்தாள். ஏமியும் அவங்கள தத்தெடுத்து அவங்க வளர்க்க ஆரம்பிச்சாங்க. பிரீனா மாத்திரம் இல்லைங்க, அது போல தேவதாசி முறைமையினால பாதிக்கப்பட்ட அநேக பெண்களுக்கு ஒரு தாயா ஏமி வாழ ஆரம்பிச்சாங்க. ஏமி இத்தகைய பெண்களை காப்பாற்றணுன்ற ஒரு முடிவோடு இருந்தாங்க. அவங்க அதுக்காக என்ன செய்வாங்க தெரியுமா? கோவிலுக்குள்ள தைரியமாய் போய் அங்க இருந்த பெண்கள் எல்லாம் காப்பாத்தி கொண்டு வந்தாங்க. அவங்க ஒரு அயல் நாட்டு மிஷனரியா இருக்கிறதுனால கோவிலுக்குள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்லை. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இந்தியர்கள் போல உடை அணிந்து கொண்டு அந்த கோவிலுக்குள்ள போவாங்க. அவங்களுக்கு இதை செய்ய உதவியா இருந்தது என்ன தெரியுமா? அவங்களுடைய பழுப்பு நிற கண்கள் தான். அவங்க தைரியமா கோயிலுக்குள்ள போய் அந்த பெண்களை எல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாம விதவைகள், துன்பப்படுகிறவங்க, ஒடுக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஆதரவு இல்லாத நிலையில இருக்கிற இவர்களுக்கு எல்லாம் ஆதரவு கொடுக்க ஒரு இருப்பிடத்தையும் அவங்க அமைச்சாங்க. அதுதான் டோனாவூர் ஃபெலோஷிப்னு அழைக்கப்பட்டது. ஏமியும் இவர்களோடு சேர்ந்த மற்றவர்களும் கிறிஸ்துவின் அன்பை சொல்லுகிறது மட்டும் இல்லாம செயல்லையும் அதை காண்பித்தாங்க. இந்த அமைப்பை நட்சத்திர கூட்டம் என்று சொல்லி மக்கள் அழைக்க தொடங்கினாங்க. 56 வருடம் இந்தியாவில் சேவை செய்த ஏமி எலும்பு முறிவினால் 20 ஆண்டுகள் படுத்த படுக்கையாய் மாறிவிட்டாங்க. இந்த படுத்த படுக்கையான நிலையில கூட ஏமி 38 புத்தகங்களை எழுதினாங்க. ஏழைகள் என்னுடையவர்கள் என்ற குறிக்கோளோட வாழ்ந்த ஏமி 1951ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 18ஆம் தேதி இவங்க விண்ணகம் சென்றார்கள் எழுதியிருந்தாங்க. அம்மா என்ற அன்போடு அழைக்கப்பட்ட ஏமியின் வாழ்க்கை இன்றைக்கு நம்ம ஒருத்தருக்கும் சவால். சமுதாயத்துல நசுக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்படுகிற மக்களுக்காக இன்றைக்கு உங்களுடைய சேவை என்ன என்ற கொஸ்டினோட இந்த எபிசோட நாங்க முடிக்கிறோம்.